ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பொதுவாகவே இந்த நம்ம கோவிலுக்கு போய் சாமி கும்பிடும் பொழுது நமக்கு அதிகப்படியான கொட்டாவி அப்படிங்கிறது வருதுன்னா அதற்கு ஒரு உண்மையான காரணத்தை தான் நம்ம இந்த பதிவில் தெரிந்து கொள்ள போகிறோம். அதாவது கொட்டாவி பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக எந்த பிளேஸுக்கு போனாலும் அவ்வளோவா இல்லைனாலும் கோவிலுக்கு போகும் பொழுது நமக்கு அதிகப்படியாக வருதுன்னா அதற்கு காரணத்தை நம்ம தெரிந்து கொள்வது மிகவும் நல்லது. சில பேருக்கு வேலை பளுவின் காரணமாக உடல் அசதியாக இருக்கும் பொழுது, சரியான தூக்கம் இல்லாமல் இருக்கும் பொழுதும் இந்த கொட்டாவியானது வருவதென்பது இயல்பான விஷயம். அவ்வாறு தொலைதூரம் பயணிக்கும் பொழுதும், வெகு நேரம் படிக்கும் பொழுதும், வேலை செய்யும் பொழுதும் இவ்வாறான நேரங்களில் உடல் சோர்வு காரணமாக கொட்டாவி வருவதென்பது இயற்கையான விஷயந்தான். அவ்வாறு இல்லாமல் நல்ல சுறுசுறுப்புடன் ஆரோக்கியமாக இருக்கும் நேரத்திலையும் கோவிலுக்கு செல்லும் பொழுதும் இந்த கொட்டாவி என்பது வருவது என்பது பலருக்கும் புரியாத ஒரு அசாதாரணமான விஷயமாக இருக்கின்றது. இதற்கு சரியான காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவை தான் நம்ம இன்றைக்கு தெரிந்து கொள்ள போகிறோம். நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். காலையிலேயே எழுந்து குளித்துவிட்டு சுறுசுறுப்பாக நல்ல உற்சாகத்துடன் கோவிலுக்கு சென்று சாமி கும்பிடும் நேரத்தில் பார்த்திங்கன்னா சரியாக சிலருக்கு தொடர்ந்து இந்த கொட்டாவியானது வந்து கொண்டே இருக்கும். இவ்வாறு கொட்டாவி வருவதற்கு காரணம் கோவிலில் நிறைந்திருக்கும் அந்த நேர்மறை சக்திகள் நம் உடலுக்குள் சென்று நமது உடலுக்கு இருக்கும் உடலில் அந்த தேவையில்லாத எதிர்மறை ஆற்றல்கள் இருக்கும் பார்த்திங்களா, அதனை வெளியேற்றுவது தான் இதற்கான முக்கிய காரணமாக சொல்லப்பட்டுள்ளது. அதாவது கொட்டாவி என்றாலே அது கெட்ட ஆவி என்று தான் பொருள்படும். நமது உடலுக்குள் இருக்கும் அந்த கெட்ட ஆவிகளை கோவிலுக்குள் இருக்கும் அந்த நேர்மறை சக்திகள் அழித்து நமது உடலில் இருந்து வெளியேற்றுகின்றன அப்படின்னு ஒரு பொருள்படும். இவ்வாறு கெட்ட ஆவி என்று சொல்வதால் யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் இவை நமது உடலுக்குள் இருப்பதனால பல நன்மை காரியங்களை நம்ம செய்ய விடாமலே தடுத்து விடுகிறது. அதாவது இந்த கெட்ட ஆவிகள் நம்ம உடம்பிற்குள் இருக்கும் பொழுது, அந்த எதிர்மறை சக்திகள் நம்ம உடம்பிற்குள்ளே இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அவை நமக்கு எந்த ஒரு நல்ல காரியத்தையும் இல்லை எந்த ஒரு விஷயத்தை நம்ம யோசித்தாலுமே அதை செய்வதற்கு நம்மளுடைய உடலை ஒத்துழைக்காமல் போக செய்யும். இதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஒரு விஷயத்தை செய்ய நினச்சாலும் அது தடைப்பட்டு கொண்டே இருக்கும். குடும்பத்திலையும் சோதனைகள் வந்து கொண்டே இருக்கும். கண் திருஷ்டியினால் ஏற்படும் தாக்கத்தினால் நம்மளது உடலில் பார்த்திங்கன்னா இவ்வாறு நிறைய பிரச்சனைகள் எதிர்மறை சக்திகள் உண்டாக தான் செய்யும். அப்போ நம்ம கோவிலில் போய் சாமி கும்பிடும் பொழுது அந்த எதிர்மறை ஆற்றல்கள் ஃபுல்லாமே வெளியேற்றுவதற்கு அந்த கோவிலில் உள்ள நேர்மறை ஆற்றல்கள் முயற்சிக்கும். அப்போது சில பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த கொட்டாவியானது அடிக்கடி வந்து கொண்டே இருக்கும். சில பேருக்கு இந்த கண் திருஷ்டி பார்த்திங்கன்னா நிறைய உண்டாகுவதனால அந்த எதிர்மறை சக்திகள் எல்லாமே நம்ம உடலுக்குள்ளே போயிடும். இவ்வாறு கண் திருஷ்டியினால் உண்டாகும் எதிர்மறை சக்திகளை அழிக்க நாம் முறையான இந்த பரிகாரத்தையும் நம்ம செய்ய வேண்டும். அதற்கு பார்த்திங்கன்னா சில பேர் வீட்டிலலாம் எப்பொழுதுமே எலுமிச்சம்பழத்தை இரண்டாக அரிந்து ஒரு பாதியில் மஞ்சளையும் மறுபாதியில் குங்குமத்தையும் பூசி வீட்டு வாசலில் எப்பொழுதுமே இருபுறங்கள்லேயும் வைத்திருப்பாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, எந்த விஷயத்துலையுமே ஒரு முரண்பாடு இல்லை, உடல் பார்த்திங்கன்னா ஏதாவது பிரச்சனை பண்ணுது, அதாவது நல்லா தான் இருப்பாங்க, திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி உடல்நிலை சரியில்லாமல் போகும். அப்போ இதற்கெல்லாம் காரணம் இந்த கெட்ட மாதிரியான கண் திருஷ்டிகள் தான். இப்போ நீங்கள் உங்கள் வீட்டு நிலைவாசலில் பார்த்திங்கன்னா தினமுமே எலுமிச்சம்பழத்தை அரிஞ்சு ஒரு பக்கம் மஞ்சளையும் ஒரு பக்கத்தில் குங்குமத்தையும் பூசி வைப்பது, வீட்டில் இருபுறங்கள்லேயும் இந்த நிலைவாசல் வைக்கிறது அந்த எதிர்வினைகளை உங்களை விட்டு ஓட செய்யும் அப்படிங்கிறதான். பிறகு நிலைவாசற்படியில் எப்பொழுதும் எலுமிச்சப்பழத்துடன் பார்த்திங்கன்னா 5 பச்சை மிளகாய், ஒரு கறித்துண்டு இவையும் சேர்த்து நம்ம நிலைவாசற்படியில் மேலே கட்டி தொங்க விட வேண்டும். பிறகு ஒரு வாரம் ஒரு முறை வீட்டில் உள்ளவர்களுக்கு பார்த்திங்கன்னா கிழக்கு முகமாக நிற்க வைத்து சிறிதளவு கல்லுப்பையோ இல்லை பச்சை கற்பூரத்தையோ கையில் எடுத்து வீட்டில் உள்ளவர்களையும் சுற்றி போட வேண்டும். இவ்வாறு செய்வதனால நமக்கு தீங்கிழிக்கக்கூடிய அந்த எதிர்மறை சக்திகள் நம்மிடமிருந்து வெளியேறும் அப்படிங்கிறதான். இவ்வாறு கண்திருஷ்டிக்கான பரிகாரத்தை முறையாக செய்து வந்தாலே நம்மிடம் இருக்கும் அந்த தீசக்திகள் வெளியேறி கோவிலுக்கு செல்லும் பொழுது கொட்டாவி வருவதென்பது நின்றுவிடும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம், இப்போ உங்களுக்கு கோவிலுக்கு செல்லும் பொழுது கொட்டாவி வந்தது என்றால் நமது வாய் வழியாக வரும் மூச்சுக்காற்று, அதாவது இப்போ சாமி கும்பிட போகிறோம், மூலவரை வணங்க போனாலும் சரி இல்லை பக்கத்தில் சுற்றி நின்று எல்லா சாமிகளும் வணங்க போனாலும் சரி, அப்படி வணங்கும் பொழுது நமக்கு கொட்டாவி வந்துச்சுன்னா அந்த மூச்சுக்காற்று கடவுள் மீதும் அந்த விக்கிரகத்தின் மீதும் பட்டுவிடக்கூடாது.
அவ்வாறு படுவது நமக்கு பெரும் கஷ்டத்தை கொடுத்துவிடும். நமது உடலிலிருந்து வெளியேறும் கெட்ட ஆவிகள் மற்றவர்கள் மீது நமக்கு முன்னிருக்கும் இந்த கடவுள் மீதும் படாத அளவிற்கு ஒரு கைக்குட்டையோ இல்லது நாம் வாயை மூடிக்கொள்ள வேண்டும். அது கொட்டாய் வரப்போதுன்னு இல்லை, தும்மல் வந்தாலும் சரி, எப்பொழுதுமே ஒரு கர்ச்சீப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கென்று தனியாக நீங்கள் வைத்துக்கொள்வது மிகவும் நல்லது. அதனால் இந்த மாதிரி கொட்டாயம் உங்களுக்கு வருதுன்னா கட்டாயம் வாயை மூடி தான் நீங்கள், அதாவது வாயை மூடினா வாயை லைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த கர்ச்சீப்பை எதையோ வச்சு வாயை க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த காற்றை வெளியிடுவது மிகவும் நல்லது. அது மேலே வேறு யார் மேலேயும் படக்கூடாது. இனிமேலும் நீங்கள் கோவிலுக்கு செல்லும் பொழுது உங்களுக்கு கொட்டாய் வருகிறதா இல்லையா என்பதை கவனித்து பாருங்கள். அப்படி உங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்ததுன்னா வீட்டில் இந்த மாதிரி கந்திருஷ்டி கழிப்பதற்கான விஷயங்களை மேற்கொள்ளுங்க. இப்படி செய்யும் பொழுது நீங்கள் உங்கள் குடும்பத்துடன் என்றும் நலமுடன் வாழ்வீர்கள் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. அது மட்டும் இல்லாமல் இப்போ அறிவியல் ரீதியாக சில பேருக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வேலையில் இருக்கும் பொழுது இல்லை வேறு ஏதாவது விஷயங்களை தொடங்கும் பொழுதும் அதிகப்படியான இந்த கொட்டாயம் வந்துக்கிட்டே இருக்கும். கோவிலுக்கு போகும்பொழுது சில பேருக்கு வரும், இல்லைனா வேறு ஏதாவது எந்த ஒரு வேலையை தொடங்கினாலுமே அவங்களுக்கு தொடர்ந்து இப்படி கொட்டாவி வந்துக்கிட்டே இருக்கும். அதற்கான உண்மையான காரணம் பார்த்திங்கன்னா மனிதனுடைய உடலுக்கு தேவையான முக்கிய வாயு பிராணவாயு. நாம் சுவாசிக்கும் காற்று பிராணவாயுவாக இதயத்திற்கு செல்லும். அந்த இதயம் அந்த காற்றை மற்ற உறுப்புகளுக்கு பகிர்ந்தளிக்கிறது. இவ்வாறு பகிர்ந்து கொடுக்கப்படும் பிராணவாயு மூளைக்கு செல்லும். ஆனால் மூளைக்கு அது போதவில்லை என்றால் என்ன செய்யும்னா மூளையானது தனக்கு தேவையான பிராணவாயுவை எடுத்துக்கொள்ள உடலுக்கு கட்டளையிடும். அதாவது கொட்டாய் விடணும் அப்படின்னு உடலுக்கு கட்டளையிடும். அந்த மாதிரி கொட்டாய் விடுமாறு கட்டளையிடும் பொழுது நம்ம வாயை திறந்து கொட்டாய் விடும்போது மூளை தனக்கு தேவையான காற்றை உள்ளிழுத்து கொள்ளும். பின்னர் தன்னுடைய வேலையை சிறப்பாக செய்யும். இதுவே கொட்டாய் வருவதற்கு முதல் காரணமாக இருக்கும். அதாவது நம்ம கொஞ்சம் ஒரு மாதிரி சோர்ந்து இருப்போம், டக்குன்னு கொட்டாய் விட்டும்போது ஒரு தெளிச்சி வரும், அதுக்கப்புறம் திரும்ப கொஞ்சம் சோர்ந்து போயிடுவோம். இதற்கு காரணம் பார்த்திங்கன்னா ஒன்று மூளைக்கு அந்த முறையான ஆக்சிஜன்ஸ் இல்லாததும், மற்றொன்று உடல் சோர்வு காரணமாகவும் கொட்டாவி வரும். உடலுக்கு கட்டாயம் ஓரளவு பகலிலும் ஓய்வு தேவை அப்படிங்கிறது ஒரு உண்மை. இரவில் தான் நன்றாக தூங்குகிறோமே, பிறகு எதற்கு ஓய்வு என்று கேள்வி கேட்கக்கூடாது. இரவில் தூங்குகிறோம் சரிதான், ஆனால் அதற்காக பகல் முழுவதும் இயந்திரம் போல் கொஞ்சம் கூட ஓய்வு இல்லாமல் உடலை கட்டாயப்படுத்தி இயக்கி கொண்டே இருந்தால் அதனால் முடியாமல் போகலாம். அதாவது பார்த்திங்கன்னா மதிய நேரத்தில் இந்த 1 மணி நேரம் நம்ம சாப்பாடு டைம்னு இருக்குது பார்த்திங்களா, அந்த நேரத்தில் ஒரு 10 நிமிடங்கள் நீங்கள் அந்த கண்ணசந்து எந்திருக்கும் பொழுது உங்களுக்கு அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஏன்னா இது பழைய நாடுகள் வெளிநாடுகள்லாம் பார்த்திங்கன்னா ஜப்பான்களில் கம்பல்சரி இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கடைபிடித்து கொண்டு தான் வராங்க. அந்த 10 நிமிட உறக்கத்திற்கு அப்புறம் நமக்கு அதீத ஒரு சக்தி வந்தது போலவே இருக்கும். அதனால் உங்களுக்கு பகலில் நீங்கள் வேலை செய்யும் பொழுது ஓவராக டயர்டாக இருந்ததுன்னா இந்த ஒரு விஷயத்தை செய்வது மிகவும் நல்லது. ஏன்னா ரொம்ப அதெல்லாம் வருத்திக்கிட்டு நம்ம ரொம்ப அந்த வேலைப்பாடுகளில் ஈடுபடும் பொழுது இந்த சமயத்தில் தனக்கு ஓய்வு தேவை என்பதை உடலானதே கொட்டாய் விட்டு தெரியப்படுத்தும். அதையும் பொருட்படுத்தாமல் சிலர் இயங்கி கொண்டே இருப்பார்கள். இதனால் உடலானது சோர்வுறும், பலவீனம் அடைவாங்க, கை கால் உடல் வலி, இப்படி பல பிரச்சனைகள் ஏற்படும். உடல் சுறுசுறுப்புடன் செயல்பட கொட்டாய் வரும்போதே சிறிது ஓய்வு எடுத்துக்கொள்ளுங்கள். பின்னர் பார்த்தீங்கன்னா வேலையை சிறப்பாக செய்யலாம் அப்படிங்கிறதா நிதர்சனமான ஒரு உண்மையாக இருக்கின்றது. அதே போல் ஒரு விஷயத்தை நம்ம இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் செய்யும் பொழுதும் நமக்கு கொட்டாவி வரும். இப்போ மந்திரம் தியானம் அதை செய்யும் பொழுதும் சில பேருக்கு கொட்டாவி வரும். இந்த மந்திரம் சொன்னால் நல்லது நடக்கும், இந்த தியானம் செய்தால் மன அமைதி கிட்டும் என்று அதனால் செய்கிறேன் என்று முழு ஈடுபாடு இல்லாமல் அவநம்பிக்கையோடு செய்தால், அதாவது பிடிக்காத ஒரு விஷயத்தை ஏதோ பிரதிபலன் கருதி செய்தால் கொட்டாவி பார்த்திங்கன்னா கட்டாயம் வரும். இவ்வாறு இல்லாமல் ஈடுபாட்டுடன் நம்பிக்கையுடன் செய்து வந்தால் அந்த உங்கள் மனதில் ஒரு நிலையோடு நீங்கள் அந்த விஷயத்தை செய்யும் பொழுது உங்கள் உடல் தயார் நிலையில் இருக்கும், கொட்டாவி அப்படிங்கிறது வராது. இப்போ உங்களுக்கு ஒரு பிடிக்காத வேலையோ பிடிக்காத செயலையோ நீங்கள் செய்யணும்னு சொல்லிட்டாங்கன்னா உங்கள் உடலானது அந்த வேலைக்கு முழு ஈடுபாடு கொடுக்காது. எப்படா இங்கேருந்து ஓடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் மனநிலை இருக்குது. ஆனால் கட்டாயம் நீங்கள் அங்கே இருந்தே தீரணும். அப்போ உடலானது ஒத்துழைக்காமல் மனமானதும் அந்த இடத்துல இருக்க விரும்பாமல் இருக்கும்போது உடலானது என்ன பண்ணும்னா இந்த மாதிரி விஷயங்களை வெளிப்படும்.
ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே இன்ட்ரெஸ்ட்டோடு செய்வாங்க, எது கொடுத்தாலும் செய்வாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி மனநிலை ஏற்படாது. ஆனால் மற்றவங்க நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதற்கு காரணம் சில பேர் அதிக நேரம் கண் விழிப்பது, ஓய்வில்லாமல் உழைப்பது, செல்ஃபோன், கணினி போன்றவற்றை தொடர்ந்து பயன்படுத்தி கண்களை அயர்வுற செய்வது, மன அழுத்தம், தேவையற்ற சிந்தனைகள் தொடர்ந்து செய்வது பார்த்திங்கன்னா, இந்த மாதிரியான செயல்கள் மூளையின் வெப்பநிலையை உயர செய்யும். அதனை சமன் செய்ய மூளை கொட்டாயம் மூலம் பிராணவாயுவை நமக்கு பெருக்கிறது. இதனால் பார்த்திங்கன்னா நமக்கு அவ்வளோவா எந்த ஒரு மேலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஏதோ ஒரே இடத்துல நம்ம இருக்கிற மாதிரியான அந்த சூழ்நிலையை தான் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் தேவையற்ற சிந்தனைகளையும் ரொம்ப கண்களை போட்டு வருத்தி கொண்டு கண்களை சிமிட்டாமல் ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்திங்கன்னா கண்களை சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை செல்லில் பார்க்குறாங்க அப்படின்னா அப்படியே கூர்ந்து கவனிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அந்த கண் இமைகளை சிமிட்டவே மாட்டாங்க. இப்படி கண் இமைகளை சிமிட்டாமல் நம்ம கண்ணுகளை திறந்து வைத்தே பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல கண்களுக்கு ஒரு ஈரப்பதம் கிடைப்பது கிடையாது. அப்போ அது உலர்ந்து போகும் பொழுது அதுவும் நமக்கு ஒரு வெப்பநிலையை ஏற்படுத்தும். அதுவும் டைரெக்டாக மூளைக்கு சென்று இன்னும் நம்மளை பலவீனம் அடைய செய்யும். அதனால் எப்பொழுதும் கண்களை சிமிட்டிக்கிட்டே இருக்கணும். சிமிட்டும் பொழுது அந்த இடத்துல ஈரப்பதம் இருக்கும். கண்களுக்கும் அது ஒரு ஓய்வு மாதிரி தரும். அதனால் அதையும் தெரிந்து வைத்து கொள்ளுங்கள். சில பேருக்கு புத்தகம் படித்தாலே இந்த கொட்டாய்விடும் தூக்கமும் வந்துவிடும். இதற்கு காரணம் புத்தகத்தில் இருக்கும் கருத்துக்களில் உங்களுக்கு ஆர்வம் இல்லை, ஆர்வமுடன் நீங்கள் படிக்கவும் இல்லை அப்படிங்கிறது தான். மிகவும் பிடித்து ஒரு செயலை செய்யும் பொழுது இந்த கொட்டாவி என்பது வராது. உதாரணத்திற்கு இரவில் உங்களுக்கு உடல் சோர்வுற்று இருக்கும். உங்களுக்கு பிடித்த வீடியோ காட்சிகள் அல்லது திரைப்படங்கள் பார்த்து கொண்டிருந்தால் உங்களுக்கு இந்த கொட்டாவி வராது. அதாவது பிடிக்காத விஷயத்தை நம்ம ஏனோ தானோன்னு பார்க்கும்போது அந்த மாதிரி கொட்டாவி வரும். உடல் சோர்வாக இருந்தாலுமே ஒரு பிடித்த விஷயத்தை நம்ம செய்து கொண்டிருக்கும் பொழுது நமக்கு எந்த விதமான கொட்டாவியும் வராது. காரணம் அதில் உள்ள அந்த ஆர்வம்தான். அப்போ வந்த தூக்கமும் காணாமல் போய்விடும். அதிக நேரம் மனதில் எந்த ஒரு விஷயத்தையும் போட்டு நம்ம குழப்பிக்கொள்ளக்கூடாது. எதுவாக இருந்தாலும் ஒரு பயம் இல்லாமல் முழு நம்பிக்கையோடு செய்து பாருங்கள். அவ்வளவுதான். எந்த ஒரு விஷயத்திற்கும் அந்த ஒரு பயம் இல்லாமல் ஒரு புரிதலோடு நீங்கள் செய்ய வேண்டும். அதற்கு பார்த்தீங்கன்னா நல்ல உறக்கம், காலையில் ஒரு மன நிம்மதியோடான இந்த எந்த ஒரு எதிர்வினைகளும் நம்ம வீட்டில் இல்லாத மாதிரி இருக்கும் பொழுது தான் நமக்கு அது நன்மையை தரும். இப்போ வீட்லேயுமே அந்த எதிர்வினைகள் சூழ்ந்து இருந்துச்சுன்னா நமக்கு வெளியிடங்களுக்கு செல்லும் பொழுது அந்த பாதிப்பை ஏற்படுத்திவிடும். ஆனால் வீட்டில் இந்த மாதிரி கண் திருஷ்டிகள் இருப்பதை நீங்கள் உணர்ந்தீங்கன்னா இருபுறமும் எப்பொழுதுமே வாசலில் அந்த எலுமிச்சை பழத்தை நறுக்கி வைப்பது மிகவும் சிறப்புக்குரியது. இந்த மாதிரி அடிக்கடி உங்களுக்கு அதிக கொட்டாய் எதனால் காரணம் வருது, மேல் சொன்ன பார்த்திங்கன்னா நிறைய காரணங்கள் சொன்னோம். கோவிலுக்கு செல்லும் பொழுது, வேலை செய்யும் பொழுது, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் எதில் உங்களுக்கு அதிகப்படியான எந்த விஷயத்தில் ஈடுபடும் பொழுது கொட்டாயம் வருது அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இதுபோல் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.